இந்த 10 நாளுக்குள்ள இது 3வது முறை நான் இந்த வழக்கை விசாரிக்க மாட்டேன், இந்த வழக்கை வேற பெஞ்சுக்கு மாத்திருங்க அப்படின்னு நீதிபதியே வாயை திறந்து சொல்ல வேண்டிய இடத்துக்கு பல இடங்கள்ல இருந்து நீதிபதிகளுக்கு அழுத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய சக்தி வாய்ந்த அமைப்பான நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுடைய தலைவர் நீதியரசர் ஜஸ்டிஸ் சரத்குமார் சர்மாவே வெளிப்படையா சொல்றார், மேலிடத்திலிருந்து சில முக்கியமான இடங்கள்ல இருந்து எனக்கு அழுத்தங்கள் வருகிறது, என்னுடைய தீர்ப்பு இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற நிர்பந்தங்கள் வருகிறது அப்படின்னு சொல்லி கோர்ட்லயே பேசுறார். இது மட்டும் இல்லாம பாஜக கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏல இருந்து பல பேர் நேரடியாக நீதிபதிகளுக்கு போன் போட்டு நெருக்கடியை கொடுக்கிறார்கள். இதையும் நீதிபதி கோர்ட்லயே பேசியிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நேர்மையான பல நீதிபதிகளை அவர்களுடைய கடமையை செய்ய விடாமல் பல்வேறு தரப்பிலிருந்து எப்படியெல்லாம் இந்த பாஜக அரசாங்கம் நெருக்கடி கொடுக்கிறாங்க, இந்த பாஜக கட்சியை சார்ந்த தலைவர்களே என்னென்ன வேலை செய்யறாங்க, இதுக்கு பின்னாடி நடக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் சொல்லி பல நீதிமன்றங்கள்ல மிக முக்கியமான ஒரு போக்கு போயிட்டு இருக்கு. அதுலயும் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, மூத்த நீதிபதிகளே சில வழக்குகள்ல நாங்க நேரடியாக ஆஜராக முடியாது, இது ஏன் பெஞ்சில் வச்சிருக்காதீங்க, வேற பெஞ்சுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு பல நெருக்கடிகள் வருது அப்படிங்கிறது வந்து கோர்ட்லயே போட்டு உடைச்சிருக்கிறாங்க. இதுதான் முதல் முறையாக நீதிபதிகளே கோர்ட்ல வந்து ஏனால் அந்த வழக்கை விசாரிக்க முடியாது, வேற பெஞ்சுக்கு மாத்துங்கன்னு சொல்ற முதல் இன்சிடென்ட்டா இருக்கு. இந்த வாரத்தில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2-3 இன்சிடென்ட் தொடர்ச்சியாக பதிவாயிருக்கு. இதில் குறிப்பாக மத்திய பிரதேசில் பார்த்தீங்க அப்படின்னா, மத்திய பிரதேசனுடைய ஹைகோர்ட்டினுடைய மூத்த நீதிபதி திரு ஜஸ்டிஸ் விஷால் மிஸ்ரா வந்து வெளிப்படையாக கோர்ட்டில் சொல்றாரு, எனக்கு பாஜக எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர்கிட்ட இருந்து தொடர்ச்சியாக ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்கு, குறிப்பாக இந்த வழக்கு நான் தான் விசாரிக்கிறேன், அவர் சம்பந்தப்பட்ட வழக்கு, அந்த வழக்கில் தீர்ப்பு எப்படி வரணும் அப்படிங்கிறத மையமாக வச்சு எனக்கு அவர் ஃபோன் கால் பண்ணிட்டே இருக்காரு, இந்த வழக்கை நான் விசாரிக்க முடியாது, வேற பெஞ்சுக்கு மாத்துங்க அப்படிங்கிறாரு. அதாவது மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இப்ப சிட்டிங் எம்எல்ஏ சஞ்சய் பத்தாக், அவர் ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா 2016 சௌகானுடைய மினிஸ்ட்ரியில அவர் வந்து கேபினெட் மினிஸ்டரா இருந்தவர். இவர் மேல தொடர்ச்சியாக பல குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டே இருக்கு. இவர் நிறைய வந்து மைனிங் நிறுவனங்களை நடத்திட்டு வர்றாரு, அதாவது கனிம வளங்களை வெட்டி எடுக்கக்கூடிய நிறுவனங்கள். இந்த நிறுவனங்கள் தொடர்ச்சியாக பல்வேறு முறைகளில் ஈடுபட்டுட்டே இருக்காங்க அப்படின்னு எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்கே வழக்கு பதிவு பண்ணி இவர் மேல பல விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த தொடர்ச்சியாக விசாரிக்கப்பட்ட வழக்குகள் ஒரு முடிவுக்கே வராம இழுத்தடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிறது நாம ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இதுல குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, ஒரு சமூக ஆர்வலர், அவர் பேர் வந்து அஸ்துஷ் தீக்ஷித், இவர் வந்து வழக்கு போடுறாரு. அதாவது முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா மனு கொடுக்குறாரு. எங்கே மனு கொடுக்குறாரு அப்படின்னா, மத்திய பிரதேச அரசாங்கத்தினுடைய எக்கனாமிக் அஃபென்ஸ் விங்குக்கே. ஆனால் அந்த எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் ஆரம்பத்தில் வந்து அது எதையுமே கண்டுக்கல, பிற்பாடு வழக்கு பதிவு பண்ணி அவங்க வந்து அதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி விசாரிக்க ஆரம்பிக்கிறதுனுடைய மையம் என்ன அப்படின்னா, இந்த பாஜக எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் சஞ்சய் பத்தாக் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 3 முக்கியமான நிறுவனங்களை நடத்திட்டு வர்றாரு. அந்த நிறுவனங்களுடைய பேர் என்ன அப்படின்னா, பத்தாக் ஃபேமிலி குரூப்ஸில் இருக்கக்கூடிய ஆனந்த் மைனிங் கார்பரேஷன், நிர்மலா மினரல்ஸ் அண்ட் பசிபிக் எக்ஸ்போர்ட்ஸ். இந்த 3 நிறுவனங்களுடைய வேலை என்ன அப்படின்னா, டெண்டர் எடுத்து பாக்சைட் மாதிரியான மினரல்ஸை மலைகள்ல இருந்து வெட்டி எடுக்கிறாங்க. கனிம வளங்களை வெட்டி எடுக்கிறது வந்து இவங்களுடைய தொழில். அரசாங்கம் கொடுத்த டெண்டரை தாண்டி பல 100 கோடி, இன்னும் சொல்ல போனால் பல 1000 கோடி மதிப்பிலான இந்த தாது பொருட்களை, மணல்களை அவங்க வெட்டி எடுக்கிறாங்க இல்லையா, இது வந்து எல்லை மீறி போகுது அப்படின்னு தான் இந்த தீக்ஷித் அவர்கள் வந்து மனு கொடுக்குறாரு. நீங்க கொடுத்த டெண்டரை தாண்டி அவர் கொள்ளையடிக்கிறாரு, இது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு மிகப்பெரிய ஆபத்து, இந்த காட்டையும் இந்த மலையும் நம்பி வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு என்னென்ன ஆபத்துகள் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது குறித்து விரிவான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாரு. இது எப்போ கொடுக்குறாரு அப்படின்னா, அவர் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஜனவரி 31, 2025 கொடுக்குறாரு. அப்பவே யார்கிட்ட, ஆளும் கட்சியா இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த அரசாங்கத்தினுடைய எக்கனாமிக் அஃபென்ஸ் கிட்ட தான் கொடுக்குறாரு. அது ப்ரொசீட் ஆகாமையே இருந்துச்சு. இவரும் அப்புறம் பிறகு ஹைகோர்ட்டுக்கு போறாரு. இவர் ஹைகோர்ட்டுக்கு போறதை பார்த்துட்டு தான் ஜூன் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா, யாரும் மத்திய பிரதேசனுடைய மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட், இந்த 3 நிறுவனத்தினுடைய முறைகேடுகளுக்காக கிட்டத்தட்ட 443 கோடி வந்து ஃபைன் போடுறாங்க. அதாவது அவங்க வெட்டி எடுத்த தாது பொருட்கள், மினரல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இதெல்லாம் உரிய வரையறையை தாண்டி டெண்டரில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கோட்டை தாண்டி இவங்க வந்து மினரல்ஸை வந்து திருடுறாங்க, வெட்டி எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த 3 நிறுவனங்களின் மீதும் ஃபைன் போடப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 443 கோடி. அப்போ இந்த வழக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வழக்கு திரும்பவும் வந்து ஹைகோர்ட்டுக்கு வருது. ஏன் ஹைகோர்ட்டுக்கு வருது அப்படின்னா, இவங்க மேலே ஃபைன் போட்டிருக்கிறாங்க, இவங்க மேலே எக்கனாமிக் அஃபென்ஸ் விங் வந்து ஒரு பிரிலிமினரி என்கொயரி பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த என்கொயரி சப்மிட் பண்ணப்பட்டு இந்த நிறுவனங்கள் அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸை முடக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஃபைன் கட்டுறான், கட்டலை, சுதந்திரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கான். திரும்பவும் பார்த்தீங்கன்னா தீக்ஷித் அவர்கள் ஹைகோர்ட்டுக்கு போய் மனு போட்டு, அதாவது ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டு, இங்கே பாருங்கள்
தொடர்ச்சியாக இந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ, பாஜகவை சார்ந்தவர், இவருடைய நிறுவனங்கள் இவ்வளவு பெரிய முறைகேடுகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டை நாடும்போது, ஒரு பக்கம் அந்த சமூக ஆர்வலருக்கு திரட்டு, இந்த பாஜக முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக திரட்டு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, இந்த வழக்கு விசாரணை கோர்ட்டுக்கு வருதுங்கிறதுனால நேரடியாக நீதிபதிக்கே ஃபோன் பண்ணுறாங்க. அந்த நீதிபதியினுடைய பேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் விஷால் மிஸ்ரா. இந்த சஞ்சய் பத்தாக் அப்படிங்கக்கூடிய எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர், பாஜகவினுடைய மத்திய பிரதேசத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர். இவர் ஃபோன் போட்டு இந்த ஜஸ்டிஸ் விஷால் மிஸ்ராவை வந்து தொடர்ச்சியாக டார்ச்சர் பண்ணியிருக்காரு. இப்போ விஷால் மிஸ்ரா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இல்லை இந்த வழக்கை நான் விசாரிக்க முடியாது, ஏன்னா அவர் எனக்கு ஃபோன் போட்டுகிட்டே இருக்கார், ஒரு சிட்டிங் எம்எல்ஏ என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத வேறு லாங்குவேஜில் சொல்லி அந்த வழக்கிலிருந்து ஒதுங்கிக்கிறாரு. பிற்பாடு இந்த வழக்கு அப்படிங்கிறது வந்து வேறு பெஞ்சுக்கு மாற்றப்பட்டிருக்கு. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் அவர் பாஜகவை சார்ந்தவராக இருந்தாலும் இதே பாஜக அரசு அந்த நிறுவனத்துக்கு சில ஃபைன்லாம் போட்டிருக்கிறாங்க. பல ஆதாரங்கள்லாம் வெளியே வந்துருச்சு. கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேலே அவர் வந்து நிறையா ஊழல்களை பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது வந்து அந்த மினரல்ஸ் டிபார்ட்மெண்ட்டே வந்து அதை ஒத்துக்கிறாங்க. ஆனால் அவர் மேலே எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. ஸோ இந்த வழக்கு கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டில் எப்படியாவது நீதிபதியை தனக்கு சாதகமாக மிரட்டியோ பணம் கொடுத்தோ தீர்ப்பை தனக்கு சாதகமாக வாங்கிட்டா இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நீதிபதியை மிரட்டுற வேலையை அவர் பண்ணுறாரு. இப்போ நமக்கு வரக்கூடிய அடிப்படையான ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், அரசாங்கமே ஃபைன் போட்டிருக்கக்கூடிய ஒரு நிறுவனம், ஏற்கனவே பல குற்றச்சாட்டு இவங்க மேலே வந்து ரெக்கார்ட்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா சஹாரா குரூப்போட இவங்க போட்டிருந்த சில ஒப்பந்தங்கள். சஹாரா குரூப் வந்து பல ஊழல்களை செஞ்சுருக்கிறாங்க, மணி லாண்டரிங்கில் ஈடுபட்டிருக்கிறாங்க, நில மோசடிகள் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்குது. இந்த குறிப்பிட்ட பாஜக அமைச்சர் அவருடைய நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு 1000 கோடி மதிப்பில் இருக்கக்கூடிய நிலத்தை வெறும் 90 கோடி கொடுத்து வாங்கி அதை வந்து டாக்குமெண்ட்ஸை வந்து அதை அக்ரிகல்ச்சர் லேண்டாக மாற்றி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லா ஆதாரங்களும் வெளியே வந்துருச்சு. அப்போது மலை சார்ந்து சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய 1000 கோடி மதிப்பிலான நிலங்களை ஏதோ ஒரு வகையில் பொய்யான பல டாக்குமெண்ட்டுகளை உருவாக்கி தனக்கு மாற்றின நிறுவனம் இந்த முன்னாள் பாஜக அமைச்சருடைய நிறுவனம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா பழங்குடியின மக்களுக்கு சொந்தமான நிலங்கள், கிட்டத்தட்ட 700க்கும் அதிகமான ஏக்கர் நிலங்களை அந்த மக்கள் அங்கிருந்து விரட்டி அடிச்சுட்டு எப்படியாவது நிலத்தை ஆக்கிரமிக்கிற வேலையை இந்த பாஜக எம்எல்ஏனுடைய நிறுவனங்கள் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான ஆதாரங்களும் வெளியே வந்திருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த மத்திய பிரதேஷ் பகுதியில் இருக்கக்கூடிய பைகா ட்ரைபல் கம்யூனிட்டி, இவங்க வந்து ரொம்ப 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 வல்னரபிளான கம்யூனிட்டி. வல்னரபிள் சொல்லுவாங்க அப்படின்னா அழிவினுடைய விளிம்பில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள். அந்த மக்களினுடைய சராசரி வயதே பார்த்தீங்க அப்படின்னா 40 தாண்டி இருக்கிறவங்களே ரொம்ப குறைவு அப்படிங்கிறாங்க. அந்த மொத்த பழங்குடியின மக்களினுடைய எல்லாத்தினுடைய வயசையும் எடுத்து பார்க்கும்போது 90% எல்லாருமே 40 வயசுக்கு உட்பட்டவங்க தான். ஏன்னா அவங்களால வந்து அந்த 40 வயசை தாண்டி போகும்போதே அவங்களுடைய ஹெல்த் ஒத்துக்காமல் இறந்துருக்கிறாங்க, ஒரு வல்னரபிள் குரூப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மிக 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 கவனமாக இந்த பழங்குடியின மக்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்கிறதுக்காக சில திட்டங்களும் சில சமூக ஆர்வல நிறுவனங்களும் தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பாதுகாக்கப்பட வேண்டிய பழங்குடியினர் இவங்களுடைய நிலத்தையே இவங்க ஆட்டையை போடுற வேலையை பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான ஆதாரங்களும் வந்திருக்கு. அப்போ தொடர்ச்சியாக இவ்வளவு குற்றச்சாட்டுகள் உட்பட்டிருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், முன்னாள் அமைச்சர், இப்போ இருக்கக்கூடிய எம்எல்ஏ சஞ்சய் பத்தாக் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையுமே எடுக்காம அவர் நீதிபதியை மிரட்டுற இடத்துக்கு போயிருக்கார். இது வந்து முதல் இன்சிடென்ட் கிடையாது இந்த வாரத்தில். இப்போ நேற்று பத்திரிகையில் பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி எம் சுந்தரேஷ் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலேயே தனக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான வழக்கை நான் விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேற பெஞ்சுக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இது நேற்று பத்திரிகை செய்தி. இப்போ இது மட்டும் இல்லாமல் இந்தியாவின் மிக முக்கியமான சக்தி வாய்ந்த அதிகாரம் படைத்த நேஷனல் கம்பெனி லா அப்பீலேட் ட்ரிபியூனல், அதாவது கம்பெனிகள் நிறுவனங்களுக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய தீர்ப்பாயம், இந்த தீர்ப்பாயத்துக்கு தலைவராக இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் சரத்குமார் சர்மா, இவர் என்ன பண்ணுறாருன்னா போன வாரத்தில் இந்த வழக்குகளை என்னால் விசாரிக்க முடியாது. ஏன் விசாரிக்க முடியாது அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய உச்சபட்சமான நீதித்துறையிலிருந்து எனக்கு அழுத்தங்கள் வருது அப்படின்னு சொல்லி. அழுத்தங்கள் ஏன் வருது? அந்த சில நிறுவனங்களுக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்க சொல்லி அவருக்கு அழுத்தம் வருவதாக அவர் வந்து பதிவு பண்ணியிருக்கார். இந்த வாரத்தில் மட்டும் இது மாதிரி 3 இன்சிடென்ட் நடக்குது. நீதிபதிகள் கோர்ட்லேயே இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க முடியாது, எங்களுக்கு ப்ரெஷர் வருதுன்னு சொல்லிட்டு ஒதுங்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு வந்த அந்த முக்கியமான வழக்கு, 2 நிறுவனங்களும் சார்ந்த வழக்கு கிட்டத்தட்ட 2016 நடந்துகிட்டு இருக்கு. 13 முறை அட்ஜெண்ட் ஆயிருக்கு. ஆனால் இவர் நான் விசாரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக மூத்த நீதிபதி எம் சுந்தரேசன் வந்து ஒதுங்கி இருக்கிறார். இப்போ அது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலுடைய தலைவராக இருக்கக்கூடிய நீதிபதி சரத்குமார் சர்மா அவர் சொல்லும்போது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். அவருக்கு யாரிடமிருந்து ப்ரெஷர் வருது அப்படின்னா, ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெவரட் மெம்பர் ஆஃப் த ஹையர் ஜுடிஷரி ஆஃப் திஸ் கண்ட்ரி
ஃபார் சீக்கிங் அன் ஆர்டர் இன் ஃபேவர் ஆஃப் த பர்டிகுலர் பார்ட்டி, ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு ஃபேவரபிளாக தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்று இந்தியாவினுடைய ஹையர் ஜுடிஷியரியிலிருந்து எனக்கு அழுத்தங்கள் வருது அப்படிங்கிறார். ஒரு அப்பலேட் போர்டில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி சொல்றாரு அப்படின்னா அவருக்கு மேல ஹையர் ஜுடிஷியரி யாரு? உச்சநீதிமன்றம். அப்போ உச்சநீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நீதிபதி நேரடியாக அப்பலேட் போர்டில் இருக்கக்கூடிய இன்னொரு நீதிபதிக்கு ஃபோன் போட்டு இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு மிரட்டப்பட்டிருக்காரா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன் நம்ம அந்த வார்த்தை பயன்படுத்துகிறோம்? மிரட்டப்பட்டிருக்காரா அப்படின்னா எனக்கு கீழே இருக்கிறவங்க கெஞ்சுறதோ, நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்தோ இல்லை ஒரு ஹை கோர்ட்ல இருந்து அப்பலேட்டு பேசுறதுங்கிறது வேற. உச்சநீதிமன்றத்தில் இருந்து ஒருத்தர் கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் பிளேஸில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிபியூனலுக்கோ இல்லை ஒரு ஹை கோர்ட்டுக்கோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கோ ஒரு தோணியில் பேசுறது அப்படிங்கிறதே ஒரு மிரட்டலான விஷயம் தான். அப்போ இந்த வாசகத்தை சாதாரணமாக நம்ம கடந்துடவே முடியாது. இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு ஒரு தனித்துவம் இருக்கு. அது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, ஹை கோர்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை சுப்ரீம் கோர்ட்டாக இருந்தாலும் சரி, அப்பலேட் போர்ட்ஸ் அதாவது தீர்ப்பாயங்களாக இருந்தாலும் சரி, இல்லை கமிஷன்ஸாக இருந்தாலும் சரி, என்ன வேணாலும் ஒரு நீதிபதியின் தலைமையில் அமையக்கூடிய ஆணையங்களுக்கே இங்கு அதிகாரம் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீதிபதிகளே நாங்கள் இந்த வழக்கை விசாரிக்க விரும்பவில்லை, எங்களுக்கு அழுத்தங்கள் வருது, மேலிடத்திலிருந்து அழுத்தங்கள் வருதுன்னு நீதிபதிகள் ஒதுங்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய நீதித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது. குறிப்பாக 2014க்கு பிறகு மோடி அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய கொலீஜியல் சிஸ்டமாக இருக்கட்டும், இல்லை ஒட்டுமொத்தமாக நீதிபதிகளை அப்பாயின்ட் பண்ணக்கூடியதாக இருக்கட்டும், அது ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, எலிவேஷன், அப்பாயின்மெண்ட் எல்லாமே இருக்கட்டும், எல்லாத்தையும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரதுக்காக பல வேலைகளை தொடர்ச்சியாக அவங்க செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில நீதிபதிகள் செய்யக்கூடிய தவறை எடுத்து வைத்துக்கொண்டு நீதித்துறையிலேயே டிரான்ஸ்பரன்சி இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை பண்ணுறாங்க. அதுக்கு தலைவணங்கி இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியே ஜட்ஜுக்களுடைய சொத்து பட்டியல், அது மட்டும் இல்லாமல் எப்படி நீதிபதிகள் எலிவேட் பண்ணப்படுறாங்க, ஹைகோர்ட்டுக்கு அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க, இது குறித்தான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, கொலீஜியத்தினுடைய ரெசல்யூஷன்ஸ், இது எல்லாத்தையும் வெளியிடுறாங்க. சரி, அது ஒரு வகையில் நல்ல விஷயம்தான். கொலீஜியம் எப்படி செயல்படுது, நீதிபதிகள் எப்படி அப்பாயின்ட் பண்ணப்படுறாங்க, திடீர்னு ஒருத்தர் எப்படி உச்சநீதிமன்றத்துக்கு பதவி உயர்வு கிடைச்சி வர்றாரு, இது குறித்தான ரெசல்யூஷன்ஸை வெளியே விடுறது நல்ல விஷயம்தான். ஆனால் நீதித்துறை அதற்கான தனித்துவத்தை எப்போதுமே மெயின்டைன் பண்ணணும். ஆனால் இங்கே நீதித்துறையினுடைய தனித்துவத்தை எப்படியாவது காலி பண்ணுவதற்காக நேரடியாக சட்டத்தை பயன்படுத்துகிறது ஒரு பக்கம் மோடி அரசு. இன்னொரு பக்கம் இது போன்ற ஆட்களை உள்ள திணிச்சு ஏதாவது ஒரு வகையில் தன்னோட அமைச்சர், எம்எல்ஏ இல்லை நீதித்துறையில் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை பயன்படுத்தி நீதிபதிகளை மிரட்டும் போக்கு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இது மிகவும் வன்மையான கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். இது மாதிரியான விஷயங்களை உச்சநீதிமன்றம் ரொம்ப கான்சியஸாக தன் கையில் எடுத்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி இது மாதிரி நீதிபதிகள் தங்களுக்கு வரக்கூடிய பிரஷரை மையமாக வச்சு வழக்குகளை விட்டு விலகக்கூடாது. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா பிரஷரையும் உச்சநீதிமன்றத்துக்கு சொல்லணும். உச்சநீதிமன்றம் அதில் உரிய நடவடிக்கை எடுக்கக்கூடிய இடத்துக்கு அது நகரணும். வெறுமனே ஒரு நீதிபதி தனக்கு எங்கிருந்தோ பிரஷர் வருது அப்படிங்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட வழக்கில் தீர்ப்பே சொல்லாமல் அதை வேற பெஞ்சுக்கு மாற்றுறது அப்படிங்கிறது நீதித்துறைக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. நாம் பொறுத்திருந்து பார்ப்போம். உச்சநீதிமன்றம் இது ஒரு சீரியஸான விஷயமா எடுத்துக்கிட்டு இது போன்ற மிரட்டப்படக்கூடிய நீதிபதிகளின் பக்கம் நிற்கிறார்களா என்பது.